என் மருமகள் அல்ல, என் தாய் போன்றவள் அம்மா. என் பிள்ளைகள் ஒன்றும் செய்யாத அப்பாவிகள். அவர்கள் மாமன்னர்கள் என்ற முறையிலேயே விளையாடி விட்டார்கள். தவறாக எடுத்து சபிக்காதே அம்மா. அது மட்டுமல்ல, நீங்கள் சூதாட்டத்தில் இருந்த உங்கள் அனைத்து சொத்துக்களையும் உங்களுக்கு திருப்பி தந்து விடுகின்றோம். நீங்கள் முன்பு போலவே இந்த விஷம் சென்று சுகமாக வாழுங்கள். மற்றபடி என் பிள்ளையை சபிக்காதே அம்மா, சபிக்காதே அம்மா. எம்முடைய மனைவியான திரௌபதியை இந்த ராஜசபையை மாணவர்கள் செய்தவனை இதோ இருக்க என் கதைகள் அவர்களை கொல்லும் வரை என் கையில் ஜலவறிந்தேன். இதுவே சத்தியம். அந்த துரியோதனையில் இத்தனை இருக்கும் இவங்களை கருணை கொல்லாவிட்டால் நான் அர்ஜுனன் அல்ல. சபையார்களே, சோபால நாயகன் சகுனியின் மகன் சோபால நாயகன் கொல்லாவிட்டால் அடியேனோ நகுலன் அல்ல. சபையார்களே, பகடியாடிய சகுனியை நான் கொல்லாவிட்டால் நான் சகாதேவன் அல்ல. இதுவே சத்தியம். மாமா பட்டதுல போயா போச்சியா? மொத்தம் திருப்பி தராதா? அப்படியா? மலை தொரிய கூப்பிடுவா கொண்டு குறை மாலை மந்திரமா மடல் மகன் மாலை தமிழ் மாலே தகு மனத்தோ தம்பு சுத்தா நோக்கி மழை மகிழ்ந்த அழைத்து வந்து அந்த திரௌபதியை துட்டா மீது அமர சொல். என்றால் தூக்கி வந்து துட்டா மீது வைக்கலாம். தந்தை சொற்படி நீயே வருந்து கொடுத்தாலும் வாங்கி செல்ல மாட்டோம். சூதாட்டத்தில் இருந்த பொருளை நாடு கொடுக்க மாட்டேன். சென்று வருவோம். ஆனால் அடிமைத்தனத்தோடு அல்ல. வேற எப்படி? அடிமைத்தனத்தை விலக்கி இழந்த நாட்டை பெறுவோம். அதே சூதாட்டத்தில் திடம் இருந்தால் ஒரு ஆட்டம் ஆடுகிறாயா? சூதாட்டம் என்னுடன் ஆடுகின்றார் கேட்கின்றார். ஆமா, எவ்வளவு தெரியும் போது அவளுக்கு ஒரு பெண் என்னிடம் கேட்கின்றார். சரி, பரவாயில்ல, ஏதோ ஆர்வ கோளால கேட்டாங்க. ஏண்டா சூதாட்டம் ஆட வேண்டும் என்றால் ஆமா பந்தயம் வைக்கணும்ல. ஆமா, எதிர்பந்தயம் வைக்கணும். எல்லாம் தான் வாங்கிட்டேன். உன்னாங்க என்ன இருக்குது? கற்பையே பந்தயமா வைக்கிறாங்களாம். பரவாயில்ல. ஏண்டா அப்போ ஒரு கண்ணு, இப்போ இதுக்கிறேன். இப்போ ஒரு கண்ணா? ஆக மத்திய ஒன்றரை கண்ணு உனக்கு. கற்பையே பந்தயமா வைத்தாடுகிறேன் சொல்றாரு. ஆமா, விடுவோம் நானு விட மாட்டேன். சரி, பரவாயில்ல.
முதலில் டேய் மாமா கொடுறா டேய் எந்த இடத்துல உனக்கு பத்தி பாரா பேசுறேன் நல்லதே காலைல வாங்க நல்லா இருப்பேன் புரியலடா மருமகனே மாமா உனக்கே ஜெய வர வேண்டும் கடைசியா பாத்துக்க மாமா ஒரு டேய் சீக்கிரமா போ எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணு பழம் பால் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணு என்னதா என்ன என்ன ஏற்பாடு பண்ணலாம் பழம் பால் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணு வந்துடுறேன் இப்போ ஆமா டேய் உனக்கு என்ன சொல்ல வேண்டும் ஏய் ஏய் மலையாளம் தெரியாதா உனக்கு ஏண்டா ஏற்கனவே ஒண்ணு ஒரு புள்ளியா நான் எவ்வளவு பெரிய ஆளு இப்ப ஒரு புள்ளி கேக்குறாடா பாயிடு ஓடு பாக்கலாம் பாரியா இல்ல மண்ணு கவரியான்னு பாருப்பா பாரு பாரு பார்த்து வருகிறேன் நமக்கு தான் வெற்றி வந்துருக்கோம் மகாராஜா நீங்க தொட்டு குடிங்க அவங்க கேட்டது 1 நீ போட்டது 2 நீங்க தூத்துட்டீங்க சத்தியமா பார்த்தேன் நம்ப மாட்டேன் ஏண்டா டேய் மடையா சொல்லு தடியா நம்மளால இருக்காது கூடாது அடிக்காத ஏண்டா டேய் அது அப்படி நான் தோற்றேன் ஏண்டா அவ கேட்டா நான் போட்டு விட்டேன் நீ போட்டீங்க நான் கேட்கும் திரை அவள் போட்டா அதான் வெற்றி ஆமா இல்ல என்ன ஆமா இல்ல டேய் சரி நீங்க என்ன உனக்கு கேளுங்க கேளுமா கேளு கொஞ்சம் பெருசா கேளு வர்றா இருக்காத நான் போட்டா போய் எனக்கு என்ன தொகை வேண்டும் அது 2 புள்ளி போடுவாங்க பாருங்க கட்டிய காய கட்டிய மகாராஜா பாரு 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 மகாராஜா மறுபடியும் நீங்க சேம் சேம் பப்பு சேம் வருத்தப்படுறேன் நீங்க போட்டாளா ஏதோ அதிர்ஷ்டம் அவ பக்கம் வீசுது போலுக்கு இன்னைக்கு அஜிச்சு அஜிச்சு சரி பரவாயில்ல கேட்டபடி கேட்டபடி பெரிய சொற்படி சொற்படி அவர்கள் அடிமைத்தனத்தை மட்டும் விளக்குகின்றேன் விளக்குகிறாய் அது மட்டுமல்ல 12 ஆண்டு வனவாசம் 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாவாசம் அஜ்ஞாத வாசம் காலம் கழித்து வந்த பிறகு நாட்டை தருகிற என்ற திருமண பத்திரிகையை அஸ்வத்தாமனை கொடுத்து பொது கட்டியுள்ளோம் பொது கட்டுவீர்கள் தற்போது எல்லாம் காட்டுக்கு போயிடும் 10 பேர் காட்டுக்கு அப்பா அப்பா